என்னங்க என்னங்க இந்த அக்கா வீட்டுக்கு போகணும். அதான் திருவிழாக்கு கூப்பிட்டுருந்தா. நீங்களும் வாங்களேன் போவோம். எங்கே போகிறீங்க? வாங்க போயிட்டு வரலாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று எத்தனை நாளாக நான் சொல்லியிருக்கேன். நான்லாம் ஒரு இடமும் வரல. எனக்கு லீவு தர மாட்டாங்க ஆஃபீஸில். சண்டேயுமே எனக்கு மீட்டிங் இருக்குது, அதனால் வர முடியாது. நீங்கள் போயிட்டு வாங்க. ஒரு நாள் லீவு கேட்டுட்டு வாங்களேன். வெள்ளிக்கிழமை தானே போகிறோம். சனி ஞாயிறு லீவு தானேங்க. வாங்கலாம். நீங்களும் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆமாம், உங்கள் வீட்டுக்கு இப்போ லீவ் போட்டு நான் வர வேண்டியதான். எனக்கு வேலை தலைக்கு மேலே இருக்குது. நீங்கள் போகிறதா இருந்தால் போங்க, இல்லை பேசாமல் வீட்டில் இருங்க, என்னவும் செய்யுங்க. கோயில் கூட இல்லைங்க. அதான் அவளுக்கு ஒரு சாரியும் அந்த ஏழ்னி பிள்ளைக்கு ஒரு சாரியும் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன். ரூபா இருந்தால் தருவீங்களா? பிள்ளைகள் இப்போ வந்துடும். பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு போயிட்டு வரேங்க. ஆமாம், என்கிட்ட கேட்டு தானே நீ ரூபாலாம் எடுக்க. அன்னைக்கு என்கிட்ட கேட்டு தானே உங்கள் அக்காட்ட ரூபாலாம் கொடுத்த. ஏதோ கேட்டு எடுக்கிற மாதிரி தான். ஏங்க இப்படிலாம் சொல்லுவீங்க? அவள் ஒரு அவசரத்துக்கு தானங்க கேட்டா. இல்லாமல் நான் இவ்வளோ நாள் உங்கள் பீரோவில் என்னைக்காவது எடுத்துருக்கேனா? அன்னைக்கு ஒரு நாள் தாங்க எடுத்து கொடுத்தேன். அதுவும் தந்துட்டாலாங்க. சும்மா அதே சொல்லிகிட்டு இருக்காதீங்க. சரி, போயிட்டு வாங்க. பீரோவில் இருந்து ரூபா எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு போ. சரிங்க சரி. எடி கிளம்பிட்டீங்களா? நேராச்சுல்ல, சீக்கிரம் வாங்க. வாரம்மா, வந்துட்டு தானே இருக்கோம். திடீர்னு நீ சொன்னேன்னா நினச்சி சொல்லுவியோ? நேரத்தையே சொல்லியிருந்தேன். நான் காலேஜுக்கு எண்ணெயெல்லாம் லேசாக வச்சுட்டு போனேன். நேரத்தையும் நீ சொல்லியிருந்தேன்னா அதான் சேம்பு அப்படியே இருந்திருக்கும். எண்ணெய் தைச்சிருக்க மாட்டேன். வெளியே போனேன்னா அப்படியே எண்ணெய் தைச்சி தலையோடி வர முடியுமாம்மா? தலையெல்லாம் அழகாக கழுவி எடுத்து வருவேன். நீ உடனே சொன்னேன்னா எப்படி அங்கே ரெடியாக முடியும் சொல்லு? ஒன்றை மாதிரி 1 லிட்டர் எண்ணெயை தலையில் ஊற்றிட்டு நாங்கள் வர்றதுக்கு. கரெக்டாக சொன்னேன் அம்மா. 1 லிட்டர் இல்லாட்டி 1.5 லிட்டர் எண்ணெய் தலையிலேருந்து எடுக்கலாம். அவ்வளோ எண்ணெய் தைச்சிருப்பா. சொல்லுவீங்க சொல்லுவீங்க. என்ன தைச்சு பாரு, எனக்கு எவ்வளோ அழகாக நிறைய முடி இருக்குது பாரு. உங்கள் முடியில் பேர் அவளுக்கு தேஞ்சு போய் அவளுக்கு இருக்குது சத்தியாக்கு. உனக்கு பேர் முடி இப்போ இவ்வளோ தான். அன்னையில் அன்னைக்கு எப்படி பார்த்தோம் அதே இதில் தான் இன்னும் இருக்குது. முடி வளர்ந்த பாடு இல்லை. என்ன நீங்கள் கிண்டல் அடிக்கீங்க? கிளம்ப கட்டிங்க, பஸ் எடுத்துருவான். என்னது பஸ்ஸா? பஸ் இல்லையாம்மா நம்ம போகிறோம்? ஆமாம், பின்ன ஃப்ரீயாக பொம்பளைங்களுக்கு பஸ் விட்ருக்காங்க. அதில் போதை விட்டுட்டு இன்னும் காருக்கு 1000 ரூபா டீசலை போடணும். அதை ஒரு டிரைவரை பார்க்கணும். 2000 ரூபா செலச்சு போக முடியுமாடி? அதுக்கு துணி எடுத்துக்கலாமே, ஆளுக்கு ஒரு துணி. பஸ்ஸில் போயிட்டு வந்தால் போதும். அன்னைக்கு இந்த பார்வதி அக்கா வீட்டில் கல்யாணம். அதுக்கே துணி எடுக்க போகிறதுக்கு எல்லோரும் ஃப்ரீ பஸ்ஸையாக விடணும் சொல்லிட்டு எல்லோரும் பஸ்ஸில் போயிட்டா. எனக்கோ ஆச்சரியம். நம்மன்னா அப்படியா ஒரு காரை பிடிச்சி எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நம்ம போய் துணி எடுப்போம். அவங்க எல்லாத்தையும் பஸ்ஸில் கூப்பிட்டு போயிட்டாங்களே. ஆம்பளை 4 பேரும் பைக்கில் போயிருக்காங்க. எடுத்துகிட்டு அழகாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. பார்த்துக்கோ எவ்வளோ தூரம் சிக்கனம் பண்ணாங்க. இத்தனையும் இருக்கக்கூடியவங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? கிளம்புங்க, பஸ்ஸு தான். சே, காரில் போகிறோம்ல நினச்சேன். வந்தாவாட்டு போயுமே பஸ்லையா போகிறோம்? இந்த அம்மா கூட போனால் இப்படி தான் கூப்பிட்டு போவோம். அப்பா கூடலாம் அப்படிலாம் இல்லை. ஃப்ளைட்லனாலும் போகுமா மக்களேன்னு கேட்போம். அப்பா, பஸ்ஸில் என்ன கூட்டம்! இதான் அது அப்போதே உங்களை கிளம்ப சொன்னேன்ட்டி. பாரு, சீட்டில் இருந்துருக்கலாமா? என்ன கூட்டமாக இருக்காப்பா. ஆமாம், நீ காரில் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. எல்லா ட்ரெஸ்ஸையும் நம்ம காரிலே போட்டு கொண்டுட்டு போயிருக்கலாம்ல. பஸ்ஸுனால் கூட்டமாக இருக்க தான் செய்யும். நம்ம அப்பா வீட்டு பஸ்ஸா? கொஞ்சம் நேரம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கட்டி. நம்ம என்னங்க 10 மணிக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். 10 நிமிஷத்தில் இப்போ இறங்க போகிறோம். இது பெரிய பனைமரம் மாதிரி நின்று மேலே பிடிச்சிட்டு நிற்கி. நான் இப்போ எதை பிடிச்சிட்டு நிற்க? இவர் வேறு பிரேக்கை போட்டுகிட்டே இருக்காரு. இதான் சொல்கிறது, நல்லா வளரணும்னு. என்ன கிண்டலடிப்பே நீ? இப்போ புரியுதா வளர்ந்ததோட பெனிஃபிட்டு? நீயும் அம்மா மாதிரி தான் குளுக்க கணக்காக இருக்க. ஒரு பிரேக் அடித்தேன்னு வையா, நீயும் அம்மாவும் உருண்டு படியிலேருந்து டப்படப்படன்னு உருண்டு அங்கே போயிடுவீங்க. தெரியும் டி, உன் திருவாயை மூடு. வாயை முட்டு பேசாமல் இல்லை. ஒரே மிதி தான். குளுக்க கணக்கா நீயும் போய் விழுந்துருவ. பார்த்துக்கோ. நாங்களா கீழே போய் விழுவோம், நீ பஸ்ஸில் போய் மண்டை அடிச்சு போய் நிற்ப டிவி ஸ்டாண்ட் கணக்கா. இடி, எந்த சுஜியக்கா இருக்காங்க பேர்? சுஜியக்கா தானே அங்கே பேர்? இடி ஆமாம், சுஜியக்கா தான். என்ன சுஜியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஆமாம்மா சுஜிதா, நீ நல்லா இருக்கியா? நானே அங்கே பார்த்தது. உன்னோட பேர் ஏதோ வருமே. நல்லா இருக்கியம்மா? உங்கள் அக்காலாம் நல்லா இருக்கலாம்? ஆமாக்கா, என் பேர் நிக்கி. எங்கள் அக்கா பேர் சக்தி. அண்ணன் நிக்கி எல்லாம் வளர்ந்த மாடு. அப்படிலாம் சொல்லாத. நல்லா இருக்கீங்களா? எங்கே போகிறீங்க? துணி எடுக்க போகிறோங்க்கா. நான் எங்கள் பெரியம்மா வீட்டில் இந்த கோயில் கூட ஃபங்க்ஷனு, அதுக்கு போகிறோம். அதான் துணி எடுத்துகிட்டு போகலான்னு போயிட்டுருக்கோம். ஓ சரி சரி சரி. நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேம்மா. உங்கள் ஃப்ரெண்டு அந்த சௌமி அக்கா வரலையா? அவங்க கூட தானே நீங்கள் எப்பவும் போவீங்க? அவள் வரலம்மா, லீவ் இல்லை. அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா போல். கொஞ்சம் உட்காரதுக்கு இடம் தரலாம்ல.
3 பேர் இருக்கக்கூடிய சீட்டில் 2 பேர் இருக்கதை பாரு நல்ல உட்காந்துக்கிட்டு. வீட்டில் இருந்த மாதிரி பஸ்ஸில் இருக்க முடியுமா? கொஞ்சம் அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். இது தெரியாது சில ஜென்மங்களுக்கு. ஏம்மா நீ வாயை வச்சுட்டு சும்மாரி பஸ்ஸில் சண்டை கிண்டை இழுத்துறாத, கேவலப்படுத்தாதம்மா எங்களை. நாங்களே எப்பமா தான் வருவோம், பேசாமல் இது இப்போ வந்துடும்ல. எங்கடி சொல்ல தானடி செய்யும். பாரா இந்த சீட்டில் 2 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 3 பேர் இருக்காங்க. இந்த 3 சீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த 2 பொம்பளையில் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காளுங்க. கொஞ்சம் இடம் தரலாம்ல, சத்தியாவது இருப்பாள்ல. ஆமாம், நேற்று கயல் சீரியலில் அவன் முடிச்சிட்டான் பார்த்தீங்களா? ஆமாம், ஆனால் அவன் அம்மா விட மாட்டுக்கல அவனை போகுதுக்கு பார்த்தீங்களா? நானும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பார்த்துக்கோ. இன்னைக்கு சீக்கிரமே வேலையை முடிச்சுட்டு பார்க்க உட்காந்துடணும். தேவி அந்த பிள்ளையை பாரா நல்லா இருக்குல்ல, மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் அழகு போல் இருக்குது. நம்ம அர்ஜுனனும் கேட்போம்மா, கேட்டு பார்ப்போம்மா. இந்த பொம்பளையை நான் பார்த்துருக்கேன், நமக்கு சொந்தம் தான் வரும்னு நினைக்க, தூரத்துக்கு சொந்தம். இப்போ கேட்போம்மா, கேட்டு பார்ப்போம்மா. ஆமாக்கா, அர்ஜுனுக்கு நல்ல ஜோடியாக இருக்கும் சரிங்களா? கேட்போம்மா. இப்போ பஸ்ஸில் எப்படி நம்ம போட்டு கேட்க எதாவது நினைப்பாள? இல்லை, சும்மா அவங்க அம்மாட்ட பேசுவோம். பொண்ணு ஏதாவது கொடுப்பீங்களா என்னன்னு கேட்டுக்கிட்டு அவங்க நம்பரை வாங்குவோம், இல்லை நம்ம நம்பரை கொடுப்போம். அப்புறம்னாலும் நம்ம பேசிக்கிடலாமே. இல்லை அவங்க வீட்டுக்கு நாளைக்கு சாயங்காலம் போவோம். நான் இவங்க வீட்டுக்கு வாரனாலும் இந்த பொம்பளைட்டு சொல்லுவோம். நாளைக்கு போய் என்ன ஏது விவரத்தை கேட்டுக்கிடுவோம், அவ்வளோதானே? சரி கேளுங்கக்கா. பொண்ணு கிடைக்கவே கஷ்டமாக இருக்குது. இந்த பிள்ளை நல்ல சின்ன பிள்ளையாக இருக்குது, கட்டி வைப்போம். கரெக்டாக இருக்கும், தரமாக இருக்கும்க்கா. ஏம்மா எப்படில இங்கே பாருமா. என்ன ஆண்டி என்னைய கூப்பிட்டீங்க? சொல்லுங்க ஆண்டி. உங்கள் அம்மா கொஞ்சம் கூப்பிடுமா. எம்மா இந்த ஜென்னலோரம் இருக்காங்களா ஒரு ஆண்டி, அவங்க ஒன்றும் கூப்பிடுவாங்க. என்னையா என்ன ஆண்டி கூப்பிடுவாங்க? என்னக்கா கூப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? அவங்கள பார்த்துருக்கேன், காய்கறிலாம் அவங்க வருவீங்களாங்க. ஆமாம்மா, ஒரு ஊருக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா தெரியாமல் இருக்குமா? நானும் உங்களை பார்த்துருக்கேன், ஆனால் பேசிகிட்டு இல்லை. இன்றைக்கி தான் பேச சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. உங்கள் வீட்டுக்கு நாளைக்கு ஒரு விஷயமா நாங்கள் 2 வருவோம். இருப்பீங்களா? வீட்டில் எத்தனை மணி இருப்பீங்க? வீட்டுக்குனாக்கா வாங்க, அதுக்கு என்ன. நான் ஆனால் நாளைக்கு இருக்க மாட்டேன் பார்த்துடுங்க. நாளைக்கு எங்கள் அக்கா ஊரில் திருவிழா கூப்பிட்ருக்கா. அதான் இப்போ துணி எடுக்க தான் போகிறோம். நாளைக்கு கிளம்புனாலும் கிளம்பிடுவோங்க்கா. என்னக்கா பரவாயில்ல சொல்லுங்க, என்னதுக்கா? எம்மா பஸ்ஸில் வச்சு கேட்கன்னு எதுவும் தப்பாக எடுத்துக்கிடாத. என்ன அதில் ஒரு நம்பர்னாலும் தாயா, நான் வீட்டில் போய் பேசியேன். இல்லை பரவாயில்ல சொல்லுங்கக்கா. எம்மா எங்கள் அக்கா மகனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம் பார்த்துக்கோ. ஒன்றும் அமையலை. பையன் சூப்பர் பையன் பார்த்துக்கோ. நல்ல வேலை, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கான். பெங்களூர்லேயே ஆனால் இருக்கான். தனி கொடுத்தனமா கூட்டிகிட்டு போயிடுவான். நல்ல பையன், கெட்டிக்கார பையன். மாதம் 45,000 சம்பளம் வாங்காம பார்த்துக்கோ. இங்கேயும் அவனுக்கு நார்வேலே நல்ல வீடு இருக்குது. இன்னொரு தம்பியும் இருக்கான். நல்ல அவனையும் படிக்க வச்சுட்டு இவன் தான் படிக்க வைக்கான். அப்பாவும் நல்ல வேலையில் இருந்தார், ரிட்டையர் ஆகிட்டார். அதான் உங்கள் மகளை நல்லா எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு. அந்த பையனும் நல்லா இருப்பான், தரமாக இருக்கும். அதான் கேட்கலான்னு. அந்த பிள்ளை வயசு என்ன தெரியுமா? சின்ன பிள்ளைக்கா. காலேஜ் சேர்ந்து இப்போ தான் 2 வருஷம் தான் ஆகுது. இப்போ நாங்கள் சம்மந்தமாக ஒன்றும் பார்க்கலக்கா. பார்க்க நேரம் வேணால் சொல்லுங்க. ஏம்மா கோவப்பட்டுட்டியோ? கோவப்பட என்ன இருக்குக்கா? ஒரு பொண்ணுன்னா 10 பேர் கேட்க தான் செய்வாங்க, ஒரு பையனாலும் 10 பேர் கேட்க தான் செய்வாங்க. இதுக்கெல்லாம் கோவப்பட்டு என்னத்துக்கு? கொடுக்க விருப்பம் தான் கொடுக்க, சரின்னு சொல்லணும், இல்லாட்டா வேண்டாம்னு சொல்லணும், அவ்வளோதான். கொடுக்கும்போது சொல்லுங்க என்னக்கா. நீங்கள் வாட்டி இங்கே நில்லு. பிள்ளைகளை வெளியே கூட்டிகிட்டு வர்றதுக்கு வழி இல்லைம்மா. பொண்ணு இருக்கா, பொண்ணு தருவீங்களான்னு. சே, இதில் நீ வீட்டிலே தான் போட்டு அடைக்கணும் போல இருக்கு. சத்தியா அறுப்பு வாங்கினியா?